Hello friends, welcome back to thenisflavor.com with me Renuka Kodiyarasan. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து எந்த ஹோம் ரெமெடியும் கிடையாது. நான் வந்துட்டு யூடியூப் நிறைய க்ளீனிங் வீடியோஸ் பார்த்துருக்கேன். அதில் வந்துட்டு இந்த நிலா குட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்பவே நிறையா பேர் வந்துட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் வந்துட்டு வாங்கிட்டேன். ஒரு பாட்டில் வாங்கும்போது 150 ருபீஸ் வரும். இதுக்கு வந்து 50 ரூபா ஷிப்பிங் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் 2 பாட்டில் வாங்கும்போது 300 ப்ளஸ் அதே 50 ரூபா தான் ஷிப்பிங் போட்டிருந்துச்சு. எனக்கு வந்து எங்கள் வீட்டில் 2 பாத்ரூம் இருக்குது. ஸோ அதனால் நான் 2 பாட்டில் வந்துட்டு வாங்கியிருந்தேன். பேக்கிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. 4 க்ளவுஸ் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த க்ளவுஸ் மட்டும் ஒரு சின்ன சஜஷன் என்னென்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் கொடுக்காம நார்மலாக சர்ஜிக்கல் க்ளவுஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து தேய்க்கும் போதே வந்து ஓட்டை விழுந்துடுது. எனக்கு ஒன்றும் பண்ணலை, பட் அலர்ஜி ஸ்கின் இருக்கவங்களுக்கு வந்துட்டு இது வந்து அஃபெக்ட் ஆகும் இல்லையா, அதனால தான் சொன்னேன். இந்த 2 பாட்டிலுமே வந்து பேக்கேஜிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. எந்த லீக் எதுவுமே இல்லாமல் சூப்பராக வந்துட்டு நமக்கு ரிசீவ் ஆகிருந்துச்சு. இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறணும் எப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் வாங்கிட்டு இவங்களோட வீடியோ பார்த்துட்டு தான் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இதை வந்து அவங்க வந்து ப்ரஷ்ஷில் தொட்டு அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. அது வந்து லிக்விட் நிறையா வேஸ்ட் ஆகும் அந்த மாதிரி நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்துட்டு யூஸ் பண்ணி நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்துட்டு ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் க்ளீனிங்க்கு மோஸ்ட்லி இதை மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். என்னோடய பாத்ரூமில் பாருங்கள் உப்பு கரை எவ்வளோ படிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து ஒரு ஸ்ப்ரேலே நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துச்சு. இப்போ பாருங்கள், நல்ல தரை வந்து காஞ்சிருக்கணும், அப்போ தான் வந்துட்டு நல்லா அந்த மாதிரி நுரைச்சி வரும். உப்பு கரை இருக்கிற இடத்துல மட்டும்தான் நுரைக்கும். அதுக்கப்புறம் அழுக்கு இருக்கிற இடத்துல வந்து இந்த நுரை வந்துட்டு வராது. ஸோ நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு, இது வந்து பாத்ரூம் ஃபுல்லாக அப்ளை பண்ணக்கூடாது. ஒரு 2 டைல்ஸ் 3 டைல்ஸ் அந்த மாதிரி குட்டி குட்டி சர்ஃபேஸாக வந்துட்டு இது பண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு, இந்த க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர் இருக்கும் இல்லையா, நம்ம பாத்திரங்களோட ஸ்க்ரப்பர், அதை வச்சு தேய்ச்சாலே போதுங்க. நல்லா அழுக்கு கரை எல்லாமே போயிடுது. சூப்பராக வந்துட்டு இருக்குது. ஆனால் ரொம்ப படிஞ்சிருக்க இடத்துல வந்துட்டு எமல்ஷன் ஷீட் இருக்கு இல்லையா, அது பெயிண்டிங்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல தேய்க்கிறதுக்கு, அந்த ஷீட்டை வந்து வாங்கிட்டு நம்ம தேய்க்கும் போது ரொம்ப உப்பு கரை படிஞ்சிருக்க இடத்துலலாம் போயிடும். இது வந்து ஒரு 2-3 வாஷ்லேயே வந்துட்டு நமக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும். ஆனால் நான் ஃபஸ்ட்டு வாஷ்லேயே வந்துட்டு நல்லாவே ஒரு ரிசல்ட் தெரிஞ்சு பாருங்கள், அழுக்கெல்லாம் அப்படியே வந்துட்டு போயிடுது. ஆனால் காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு இது இப்படியே இருக்குமா அப்படின்னு அந்த வீடியோஸில் வந்து கேட்டிருந்தாங்க. நான் அதனால் இதை வந்து காய வச்சு பார்த்தேன். காய வச்சதுக்கப்புறமா அந்த உப்பு கரை இன்னும் இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக வந்துட்டு தெரியுது. நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணும்போது மேபி நல்லா இருக்குமோ என்னமோ. அந்த சைடில் இருக்க டைல்ஸை பாருங்கள், வால் டைல்ஸை லேசாக அந்த ஸ்ப்ரே பட்ட இடமே எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு லைவாகவே தேய்ச்சி காமிக்கிறேன். ஆனால் இது வந்து நம்ம பாத்ரூம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கழுவாதீங்க. ஒரு மாதிரி ஒரு நெடி மாதிரி இருக்குது, அது வந்து சேராதவங்களுக்கு சேராது. அதனால தான் சொன்னேன். பாருங்கள், லைட்டாக தான் தேய்க்கிறேன். டைல்ஸே எவ்வளோ புதுசு மாதிரி பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சூப்பராக ரிசல்ட்டு கொடுக்குதுங்க. எனக்கு என்னென்னா அந்த க்ளவுஸ் மட்டும் கிழிஞ்சு போயிடுச்சு, வேறு எதுவும் இல்லை. அது கை வந்து எனக்கு நைஃப்பில் கட் பண்ணிட்டேன் காய் கட் பண்ணும்போது, அதனால் லைட்டாக வந்து பெயின் இருந்துச்சு. மற்றபடி எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லை. சூப்பராக வந்துட்டு அழுக்கெல்லாம் போச்சு. இந்த கார்னரில் வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் அழுக்கு இருக்குல்லையா, அதை நான் 2வது தடவை ஸ்ப்ரே பண்ணி கழுவும்போது சூப்பராக வந்துட்டு போயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ஒரு 6 டைல்ஸ்க்கு மட்டும் நான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி அவங்க தேய்க்க சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த கீழே உள்ள ஒரு லேயர் மட்டும் நான் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டு தேய்ச்சிருக்கேன். இப்போ இதை உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இந்த பாதியை மட்டும் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. எங்கள் பாத்ரூம் டைல்ஸ் எல்லாமே வந்துட்டு புதுசு மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த கார்னரில் இருந்த அழுக்கு எல்லாமே போயிடுச்சு. நல்லாவே ப்ரைட்டாக இருக்குது. நல்லா ரிசல்ட்டு கொடுக்குது. 150 ருபீஸ்க்கு இது ஒர்த்து தாங்க. கண்டிப்பாக வாங்கி எல்லோரும் க்ளீன் பண்ணி பாருங்கள். இது நம்ம பாத்ரூம் மட்டும் இல்லாமல் சிங்க்கு கிட்டே வந்து பாத்திரம் கழுவி வைப்போம் இல்லையா, அந்த ஏரியாவை க்ளீன் பண்ணுறது கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு இந்த மாதிரி பாத்திரம் கழுவி வச்சுட்டு மறுநாள் தான் எடுத்து அதாவது நைட்டில் கழுவி வச்சுட்டு படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு அடுக்கி வச்சுருவேன். அப்படி அடுக்கி வைக்கிறதுனால உப்பு தண்ணி படிஞ்சு இந்த மாதிரி கரையாக வந்துட்டு இருக்குது. இதை வந்து சில்வரில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனால நான் சிங்க்குக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலை. ஏன்னா ஆல்ரெடி என்னோடய சிங்க் வந்து அந்த கல்லை வந்து பாலிஷ் பண்ணும்போது ஆசிட் பட்டு தான் இந்த மாதிரி பிளாக் ஆகிடுச்சு. அதனால் வந்து சிங்க் ஏரியாவுக்கு வராமல் எந்த இடத்துல இருக்கோ அங்கே மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்டு கழுவிக்கிறேன்.
இப்போ இந்த இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணும்போது பாருங்கள் நல்லா நுரைச்சி வரும். அந்த நுரை அடங்கினோடனே அப்படியே வந்து தேய்ச்சிடணும். இடையில ஒரு கோடு ஒரு ரவுண்டு தெரியுது இல்லையா, இது வந்து நான் இந்த வால்பேப்பர் வாலில் கொஞ்சம் ஒட்டியிருக்கேன்ல, அதை வந்துட்டு கீழே ஸ்டிக் பண்ணியிருந்தேன். அது பாத்திரம் வைக்கும்போது அந்த சின்ன சின்ன ஸ்க்ராட்ச் விழுகிற அந்த ஓட்டையில் ஃபுல்லாக வந்து உப்பு கரை அப்படியே படிஞ்சு கோடு மாதிரி விழுந்துருச்சு. அந்த இடத்த தவிர மிச்சம் எல்லா இடத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிடுச்சு. அதுக்கு வந்து எமல்ஷன் ஷீட் இருக்கணும். நான் அதை எங்கே வச்சேன்னு மறந்துட்டேன். அதனால் வந்துட்டு ஷீட் இல்லாதனால இந்த ஸ்க்ரப்பரை வச்சு 2 தடவை நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டு கழுவிட்டேன். ஓரளவுக்கு போயிடுச்சு. திரும்ப ஒரு 2 தடவை நம்ம க்ளீன் பண்ணும்போது தாராளமாக வந்துட்டு போயிடும். இது வந்து எந்த ஒரு ஸ்பான்சர் வீடியோவும் கிடையாது. நான் லைவாக க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். என்னோடய வீட்டில் அந்த உப்பு தண்ணி கரை எனக்கு கொஞ்சம் அதை அப்படியே இதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அதனால தான் வந்துட்டு இதை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. நம்ம சேனலும் வந்து ஒரு குட்டி சேனல் தான். ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.